Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு சிறுகதை. இன்று சிறுகதையின் பெயர் சூரியன். 9வது மாடியில் இருந்த தன் அலுவலகத்திலிருந்து 3ஆம் மாடிக்கு வந்த ஆத்மா தன் மனைவியை பார்த்து வழக்கம் போல சிரித்துவிட்டு வழக்கம் போல தன் அறைக்கு சென்றான். அங்கிருந்தே என்ன எழுதுற என்றான். அங்கிருந்தே ஸ்லேட்டை காட்டினாள். நெருக்கமாக அதில் நித்யா 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 நித்யா. என்னது, உன் பேரை எழுதிட்டு இருக்க? பொழுது போக வேண்டும். அழித்து 1000 தடவை எழுதிட்டேன். புத்தகம் எதை படியேன்? நூலகத்தில் இருக்கும் 30 புத்தகங்களையும் 4 தடவை படித்தாகிவிட்டது. ஆத்மா சிரித்தான். சிரிப்பில் கொஞ்சம் அவநம்பிக்கை, கவலை. இன்னும் கொஞ்ச நாட்கள் தானே என்றான். எத்தனை நாள்? ஆத்மா இதற்கு பதில் சொல்லாமல், ரவி எங்க என்றான். கிழவரிடம் கதை கேட்க போயிருக்கிறான். உங்கள் பையனை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். என்ன செய்தான்? கவிதை எழுதுகிறான். எனது? ஆத்மாவின் முகம் திடீரென்று விகாரமாயிற்று. கவிதையா? ஆ. காகிதத்திலா? ஆம். சர்க்கார் காகிதத்திலா? ஆம். யாராவது பார்த்தாங்களா? என்ன தெரியும், அவன் அறையை சுத்தம் செய்ய போயிருந்தேன். விளையாட்டு சாமான்களுக்கு இடையில் இது கிடைத்தது. நித்யா உள்ளே வந்து அந்த காகிதத்தை கொடுத்தாள். சர்க்கார் காகிதம்தான். எண்ணி கணக்கு பார்த்து ஆத்மாவுக்கு அளிக்கப்பட்டிருந்த அரிய காகிதங்களில் ஒன்று. அதன் ஓரத்தில் சிறியதாக தெளிவாக சர்க் காக்கி எண் 32637 அனுமதிக்கப்பட்ட உபயோகத்துக்கு மட்டுமே மீறினவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதன் மத்தியில் மிகப்பெரிய எழுத்துக்களில், சூரியனே நீ யார், ஆரியனோ வேறெனவோ, யார் உன்னை பார்த்திருந்தார், இப்படி எழுதியிருந்தது. ரவியின் கையெழுத்து தான். சூரியன், ஆரியன், எதுகை, கவிதை தான். எங்கே இந்த ஆரியன் என்ற வார்த்தை இப்படித்தான்? தாத்தா சொல்லியிருக்கோம். யாருக்காவது தெரிந்தால் ஏதாவது ஆகுமா? ஆத்மா, தண்டனை கிடைக்கும். ரேஷனை குறைத்து விடுவார்கள். இது என்ன மஷி? தண்ணீரில் நனைத்து பார்க்கலாமே. ஆத்மா சமையல் அறைக்கு சென்று தண்ணீரில் நனைப்பதற்கு முன் தயங்கினான். குழாய் அருகில், தண்ணீரை சேதம் செய்யாதே, உனக்கு அளிக்கப்பட்ட மாதாந்திர தண்ணீர் கணக்கு 200 லிட்டர் என்று எழுதியிருந்தது. நனைத்துத்தான் ஆக வேண்டும். மாத இறுதியில் காகித கணக்கு வரும்போது மாட்டிக்கொண்டு விடுவேன். 3 நாட்கள் குளிக்காமல் இருந்தால் போகிறது. தண்ணீரில் அந்த வரிகள் அழிய மறுத்தன. மருந்து அலமாரியில் தேடினான். அரசாங்கம் சுகாதார பிரிவு, ஒரு டாக்டர், 2 நர்ஸ் அளித்த 6 மாத்திரைகள், அரை பாட்டில் டானிக், ஒரே ஒரு தூக்க மாத்திரை. எலுமிச்சம்பழம் தேய்த்தால் போயிடும் என்றான். எலுமிச்சம்பழத்தை பார்த்தே 20 வருஷங்கள் ஆகிறது என்றாள். ஓ, பையனால் எத்தனை தொந்தரவு பாரு. யார் என் அலமாரியை திறந்தது? அவன் தான். என்ன செய்வான்? எத்தனை நேரம் தான் இப்படி முடங்கி கிடப்பான்? அவனுக்கு அழுத்து விட்டது. நீண்ட நேரம் பேசாமல் இருக்கிறான். வெற்று பார்வை பார்க்குறான். கவிதை எழுதுகிறான். உடம்பு சரியில்லையா? தொட்டு பார்த்தியா? உடம்புக்கு ஒன்றும் இல்லை. 10 வயசு பையனை இப்படி கட்டி போட்டா விளையாட, திரிய, நடக்க, ஓட, ஆரவாரம் செய்ய இடமில்லாத இந்த பள்ளத்தில் எப்படி இருப்பான்? அவனுக்கு எத்தனை ஆசை இருக்கும், எத்தனை கேள்விகள் கேட்குறான். என்ன கணக்கு பார்த்து நாளாக தள்ளுவது எத்தனை கஷ்டம். நீங்களாவது மாடி போய் வருகிறீர்கள். நான் இந்த அறையில் உட்கார்ந்து ரவிக்கு எல்லா கதையும் சொல்லி ஆகிவிட்டது. எல்லா விளையாட்டுகளும் விளையாடி ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நாள் தான் நித்யா. எத்தனை நாள் சொல்லுங்களேன். 4 வருஷமோ 5 வருஷமோ, அவ்வளோதான். இப்போதே மேலே கதிர்களின் சுரத்து குறைந்திருக்கிறது. அப்புறம் நம்ம கட்டுப்படுத்த யார்? கால் போன வரை நடக்கலாம். நதிக்கரையில் வீடு கட்டி கொள்ளலாம். 12 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் கொஞ்ச நாள். ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷம் போல இருக்கு. ஷார் என்று கத்திக்கொண்டு விரல் துப்பாக்கியை காட்டியபடி ரவி வந்தான். அப்பா, நீ திரும்பதுக்குள்ளே உன்னை சுட்டுட்டேன், நீ சேர்த்துப்போ என்றான். ஆத்மா ஹா என்று பொய்யாக மயங்கி நாற்காலில் சாய்ந்தான். ரவி அவன் நாடி துடிப்பை பரிசோதித்தான். ரவிக்கு வெளிரி போயிருந்த தேகம். எல்லாமே வெளுப்பு, வெயில் படாத வெளுப்பு. புரோட்டீன் குறைவினால் உடவில் ஒரு சோனித்தனம். அடுத்த வாரம் இவனுக்கு ஒரு புரோட்டீன் பிஸ்கட் கிடைக்கும். ஒன்றே ஒன்று. காகிதத்தில் எழுதக்கூடாதுன்னு எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன். சேச்சா, யார் எழுதுனாங்க? நான் உன் காகிதத்தை தொடவே இல்லை. இப்போ போய் வேற சொல்கிற நீ. காகிதத்தை காட்டின. சூரியனே நீ யார்? ரவி குற்ற உணர்வுடன் கீழே பார்த்தான். ஒரே ஒரு காகிதம் தானே அப்பா. ஸ்லேட்டில் எழுதக்கூடாதா? உனக்கு பாட்டில் எழுத வேண்டும் போல் இருந்தால் நாடாவில் பதித்து கொள்ளக்கூடாதா? பாட்டு இல்லது, கவிதை.
100 வரிகள் இன்னும் மனசுலே இருக்கு. கவிதை எழுதுவதற்கெல்லாம் காகிதத்தை உபயோகப்படுத்தலாமா? ஆரியன் என்றால் என்ன அர்த்தம்? தெரியாது, சும்மா ஓசைக்காக எழுதுனேன். ரவி, மொத்தமே நம்மிடம் காகிதம் கொஞ்சம் தான் இருக்குது. முக்கியமாக அரசாங்க உபயோகத்துக்காக தேவை. ஒவ்வொரு காகிதமும் முக்கியம். உனக்கு அந்த காகிதம் எதுக்கு? அதில் நான் முக்கியமான படம் வரைய வேண்டும். அதை ஆதாரமாக கொண்டு ஒரு இயந்திரம் செய்ய போகிறோம். அந்த இயந்திரம் என்ன செய்யும்? நம்ம எதிர்காலத்துக்கு பயன்படும். எப்படி? சூரிய ஒளியை ஏமாற்றி சிறு தானியங்களை வளரச் செய்ய போகிறோம். செயற்கையான பொட்டாசியம் ஃபோட்டோசிந்தசிஸ். நீ பெரியவனானதும் புரியும். ஏன் சூரிய ஒளியிலே காட்டலாமே, அது மேலே நிறைய இருக்கிறதே. நீ கூட சொன்னியே, தகடு போல் ஜொலித்து கொண்டு வட்டமா. மேலே நாம் சுதந்திரமாக போக முடியாது ரவி. ஏப்பா? அங்கே காற்று விஷக்காற்று. அங்கே போனால் செத்து போயிடுவோம். காற்று ஏன் விஷமாயிடுச்சு? நீ போ, வேறு ஏதாவது செய்ய. ஆத்மா அழுத்து கொண்டான். உனக்கு இப்போ சொன்னால் புரியாது. நீ அதற்கு இன்னும் தயாராகலை மாறே. ஏன் விஷமாயிற்று? நம் முன்னோர்கள் செய்த பாவங்களால், அவர்கள் செய்த மெஷின்களால், ராட்சச குண்டுகளால், ஒருவருடன் ஒருவர் நேசமாக இருக்க முடியாத தேசிய அகங்காரங்களால், எதிர்காலத்தை பற்றிய கவலையே இன்றி நூற்றாண்டின் இறுதியில் நேர்ந்த மகா யுத்தத்தினால், அதனால் விளைந்த தெர்மோ நியூக்ளியர் தாண்டவத்தினால் பூமி எங்கும் மெதுவாக பரவிய கொல்லும் கதிர்கள் காற்றில் கலந்து ஐரோப்பா, அரேபியா, இந்தியா, ஆஸ்திரேலியா என்று அந்த போர்வை ஒவ்வொரு தேசத்தையும் அரவணைத்து கொள்ள பள்ளம் தோண்டி கான்கிரீட் சுவர் அமைத்து ஈயத்தில் உறவாடி மறந்து எலிகள் போல முயல்கள் போல கீழே கீழே மேலே இரவு முழுவதும் நெற்கதிர்கள் ரேடியேஷன் ஜொலிக்கின்றன. ஏக்கரைக்கராக மாம்பழம், தென்னை, பலா சீசனுக்கு சீசன் பூத்து பழுத்து முதிர்ந்து உதிர்ந்து மறுபடியும் பூத்து பழுத்து ஒன்றையும் தொட முடியாது ரேடியேஷன். அப்பா என்று அங்கிருந்து கூப்பிட்டான் ரவி. என்ன? இன்னொரு காகிதத்திலும் கவிதை எழுதியிருக்கேன். என்னடா அது? நித்யா, எங்கே அந்த காகிதம்? இப்போ நிஜமாகவே கோபம் வந்தது ஆத்மாவுக்கு. ஆத்மாவும் நித்யாவும் வீடு முழுவதும் அந்த மற்றொரு காகிதத்துக்காக தேடினார்கள். கிடைக்கவில்லை. ஆத்மா தன் சப்ளை ஆஃபீஸுக்கு சென்றபோது பெரியவர் கூப்பிடுகிறார் என்ற செய்தி அவன் மேஜையின் மேல் இருந்தது. பெரியவரின் அறை வாசலில் அந்த பெண் சிரித்தாள். வெளியில் போயிருந்த உதடுகள். கல்யாணத்துக்கு இருக்கிறாள். கட்டிடத்திலேயே அவளை சமாளிப்பதற்கு ஆள் இல்லை. பயப்படுகிறார்கள். எனினும் ஒரு பெண், ஒரு பிரஜாவிருத்தி இயந்திரம், மிக தேவையான இயந்திரம். பெண்ணை உனக்கு தெரியுமா? தெரிந்தால் சிரிப்பாயா? கொஞ்சம் இருக்க, டிரெக்டர் உள்ளே போயிருக்காரு. எதிரே சுவர் முழுவதும் கரும்பலகைகளால் புள்ளி விவரங்களை வியாபித்தன. மொத்தம் 350 பேர். சுத்தமான தானிய இருப்பு விவரம், செத்தவர் விவரம், இருப்பவர் விவரம், எதிர்பார்த்த பிடிப்புகள். ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 200 கிராம் அரிசி, 5 கிராம் பருப்பு, 2 தேக்கரண்டி பவுடர் பால். இந்த ரீதியில் எத்தனை தினம் தாங்கும்? தினமா? பகலில்லை, இரவில்லை. விளக்கிருந்தால் பகல், விளக்கணைத்தால் இரவு. 3 வருஷம் 4 வருஷம் அதற்குள் கண்டுபிடித்தாக வேண்டும் செயற்கை முறை. செயற்கை தானியம், செயற்கை சூரியன், அல்ட்ரா வயலட் கொஞ்சம், இன்ஃப்ராரெட் கொஞ்சம், வண்ணங்கள் அத்தனையும் கலந்த வெண்மை கொஞ்சம். சூரியனே நீயார். ஆத்மா உள்ளவா என்றார் பெரியவர். பெரியவரின் அறையில் உலகப்படத்தில் அத்தனை கண்டங்களிலும் சிவப்பு பூசி இருந்தது. அங்கங்கே வட்டங்கள், மனிதர்கள். சில 100 அல்லது 1000 பேர் பூமிக்குள் பதுங்கியிருக்கும் வட்டங்கள். அவர்களுடன் ரேடியோ தொடர்பு இருக்கிறது. மடகாஸ்கரில் ஒரு வட்டம், அரிசோனாவில் ஒன்று, ஐஸ்லாண்டில் ஒன்று, இந்தியாவில் ஒன்று. எங்கள் வட்டம் மின் நிலையத்துக்கு அடியில். ஆத்மா கர், நீ கொடுத்த திட்ட காகிதங்களை பார்த்தேன். ஆத்மா விட்டாந்தான். இன்னும் எத்தனை மாதங்களாகும் முதல் மாடல் தயாரிக்க? 2 வருஷம். 2 வருஷம்? மிக அதிகம். தேவையான சாதனங்கள் நம்மிடம் இல்லையே. என்ன வேண்டும்? ஸ்பெக்ட்ரோஸ்கோப் இல்லாமல் வேலை நடக்காது. ஸ்பெக்ட்ரோஸ்கோப் மேலே இருக்கு. அங்கிருந்து 5 மைல் ஒரு கட்டிடத்தில் ஒரு அறையில் இருக்கிறது. அந்த உடை அணிந்து கொண்டே எடுத்து வர முடியுமா? ஆபத்தான விஷயம், நீ தயாரித்த உடை 5 நிமிஷத்துக்கு மேல் தாங்குவதில்லை. கெய்கர் அலறுகிறது. 5 நிமிஷத்தில் 10 மைலா? முடியாது. இன்னும் அதிகம் நேரம் தாக்கக்கூடிய உடை தயாரிக்க முயற்சி செய்ய வேண்டும். பொருள் எங்கே இருக்கிறது? எனக்கு என்னவோ இது விரயமான முயற்சியாக தோன்றுகிறது. எது? உடை தயாரிப்பு? வேறு வழி ஒன்றும் புலப்படவில்லை. புலப்பட்டுத்தான் ஆக வேண்டும். பெரியவருக்கு 60 வயது இருக்கும். இவரை செலுத்துவது எந்த நம்பிக்கை? ப்ராஜெக்ட் சர்வைவல், தொடர்ந்து உயிர் வாழ ஒரு திட்டம். இவர் வாழ்நாள். பெரியவர் பெருமூச்சுடன்
கயவாளி பயல்கள் எல்லாவற்றையும் வெடித்து விட்டு செத்து ஒழிந்தனர். எவனோ சண்டை போட்டு விட்டு நாம் எலி மாதிரி வாழ்கிறோம். ரெட் கவுண்டர் அலறுகிறது என்றார். ஆத்மா எழுந்திருந்தும், மற்றொரு விஷயம் என்றார். காகிதங்களை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று உனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்? உயந்திர படங்களின் நடுவே இதுவும் கிடைத்தது. ரவியின் மற்றொரு கவிதை. மன்னிக்க வேண்டும், இது என் மகனின் விஷமம். உன் மகனுக்கு சூரியனை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாய். கவிதை எழுதுகிற ஆசாமிகள் நமக்கு வேண்டாம். நமக்கு தேவையானவர்கள் வெறும் ஆண்கள். அவனை டாக்டரிடம் காட்டு. இது உதவாத சரக்கு. கவிதையெல்லாம் பிழைத்து எழுந்ததும் எழுந்தலாம். நம் காகிதங்கள் இயந்திர பாஷை பேசட்டும். உன் மகனை கொஞ்சம் அதட்டி வை. எத்தனை வயசு? 10 முடிந்து விட்டது. கவனிக்க வேண்டிய வயசு. இந்த தடவை தண்டனை வேண்டாம். அடுத்த தடவை இது நிகழக்கூடாது. போ. கதவறையில் மறுபடியும் கூப்பிட்டார். ஒன்று செய். உன் மகனுக்கு சூரியன் பார்க்க ஆவல் இருக்கிறது என தோன்றுகிறது. ஒரு தடவை மின் நிலையத்தில் பழுது பார்க்க மேலே செல்லும்போது அவனை இழுத்து செல். ஜன்னல் வழியாக ஒரு தடவை காட்டிவிடு. அப்புறம் கவிதை எழுத மாட்டான். மனைவியும் அழைத்து போ. சரி, வந்துடும் என்றான். ரவி குதூகலத்தில் இருந்தான். மிக சீக்கிரமாகவே எழுந்து ஆத்மாவின் நித்யாவை சீண்டிக் கொண்டே இருந்தான். வர இன்னும் 3 மணி நேரம் இருக்கிறது. மேலே இன்னும் சூரியன் வந்திருக்காது. அப்புறம் லிஃப்ட்டில் இடம் கிடைக்காதுப்பா. சீக்கிரம் போய் நின்று கொள்ளலாம். பயப்படாத, நமக்காக காத்திருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. தடுப்புடை அணிந்திருக்கிறீர்களா என்று லிஃப்ட்டில் எழுதியிருந்தது. மெதுவாக அது மேலே செல்ல செல்ல ரவி தன்னை முழுவதும் மூடிய வெண்மையான உடையில் குதித்தான். கண்களுக்கான சிறிய கண்ணாடி, ஜன்னலினுடைய அவன் கரிய விழிகள் ஜொலித்தன. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ரவி. சொன்ன பேச்சை மீறக்கூடாது. சரிம்மா. பலத்த கதவை திறந்து வெளியேறி அதை மூடி திருகிவிட்டு ஆர்க் வெளிச்சம் பரவி அந்த இரும்பு குகையில் நடந்து மற்றொரு கதவை திறக்கும் முன் ரவி, நித்யா, கதவு திறந்ததும் தூரத்தில் ஒரு கதவு தெரியும். சிவப்பு கதவு. அதை நோக்கி ஓட வேண்டும். ஒரே ஒரு நிமிஷம்தான் ஆகும். எங்கூடவே என் கையை பிடித்துக்கிட்டு ஓடணும். இடது பக்கம் வலது பக்கம் பார்க்கக்கூடாது. கதவு திறந்தது. அதிகாலை. மரங்கள், இலையசைவுகள், காற்றில் நடனங்கள், பூக்கள், வர்ணங்கள், வினோத வர்ணங்கள் எல்லாமே இளம் இருட்டில் ஜொலித்தன. அவர்கள் ஓடினார்கள். ரவி கும்மாளமாக சிரித்தான். நான் உன்னை விட வேகமாக ஓடுவேன் என்று ஆத்மாவை இழுத்து கொண்டு ஓடினான். எதிர்கதவை ஒரு நிமிடத்தில் அடைத்து அதன் வாயில் இருந்த பட்டனை அழுத்த அது திறந்து கொண்டு மெலிதாக இடம் விட்டு மற்றொரு ராட்சச கதவை காட்டியது. அது திறந்து அதனுள் என்று மின் இயந்திரங்களின் ஒலி கேட்டது. கீழே இருப்பவர்களுக்கு வாழ்வளிக்கும் ஒரே ஒரு அணுசக்தி மின் நிலையம். சூரியன் எங்கேப்பா? இரு காட்டுறேன். ஆத்மா ஷிஃப்டில் இருந்தவர்களுடன் பேசினான். இயந்திரம் பல வருஷங்களுக்கு போதுமானது. ரவி அகலக்கண்களுடன் காத்திருந்தான். மெதுவாக ஆத்மா இரும்பு படிகள் ஏறி அந்த அறைக்கு அவர்களை அழைத்து சென்று உள்ளே இருக்கும் கேகரை சரிபார்த்து கொண்டான். அந்த பட்டனை அழுத்த மெதுவாக அந்த சுவரின் பகுதி நகர 8க்கு 8 அடி ஒரு ஜன்னல், கண்ணாடி ஜன்னல். ஈயம் கலந்த கண்ணாடி கேகர் டிக் 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 என்று சப்தமிட்டது. உள்ளே ரேடியேஷன் அளவு அபாய அளவுக்கு அதிகமாகியவர்களுக்குள் கதவு தானாக மூடிக்கொண்டு விடும். ஆத்மா அமைத்த மிஷின். சீக்கிரம் பாரு என்றான். ரவி உயர உயர குதித்தான். நித்யா ஆத்மாவின் கையை இறுக பற்றி கொண்டான். எதிரே வானம், கடல், கடற்கரை. அழகான கருநீல வானத்தில் தொடங்கி அது மெல்ல மெல்ல அடிவானத்தில் ஆரஞ்சு நிறமாகிறது. கடல் அலைகளை தங்கம் தொட்டது. அமோக ஒளி வெள்ளமாக நடுங்கும் பொன்னிறத்தில் சூரியன் மெதுவாக எழுந்து கொண்டிருந்தான். மற்றொரு நாள், மற்றொரு தினம். ரவி தன் மகனுக்கு இதே காட்சியை காட்டப் போகிறான். கடவுளே, என்ன அழகாக இருக்கிறது. எப்போது நாங்கள் வெளியேறப் போகிறோம்? இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் என்ற பொய்யை எத்தனை நாள் புகட்டப் போகிறோம்? பூமிக்கு அடியே இருக்கிற தானியத்தை பகிர்ந்து கொண்டு, இருக்கிற நம்பிக்கைகளை பகிர்ந்து கொண்டு, மெலிதான வம்ச விருத்தி பண்ணிக்கொண்டு, தினம் தினமாக தலைமுறையாக எப்படி 170 வருஷங்களை கழிக்கப் போகிறோம் என்று எண்ணினால் ஆத்மா. கதவு தானாக மூடிக்கொண்டது. மற்றும் இது கதை சூரியன் ஆப்வியஸ்லி இஸ் மோர் டார்க்கர் ஸ்டோரி. ஸோ இது என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங். பட் ட்விஸ்டெல்லாம் கிடையாது எண்டிங்கில். இட்ஸ் மோர் ஆஃப் அ டார்க்கர் ஸ்டோரி. ப்ராமிஸ்க்கு எதிர்த்தாப்பில் நடக்கிற விதத்தில். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பை நோ. ஸோ உங்களுக்கு இஷ்டமாச்சா என்னன்னு தெரில எனக்கு. லெட் மீ நோ. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன்.